இது தென்னாப்பிரிக்க நாட்டின் பிரிட்டோரியா நகரம். தென்னாப்பிரிக்காவுக்கு 3 தலைநகரங்கள். அதுல இந்த பிரிட்டோரியா ஒன்று. இந்த பிரிட்டோரியா தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், நிர்வாக தலைநகரம். என்னுடைய பின்பகுதியில் நெல்சன் மண்டேலா சிலைக்கு பின்பகுதியில் தெரிகிற அந்த கட்டடம் தான் தென்னாப்பிரிக்க நாட்டின் தலைமைச் செயலகம். எல்லா மத்திய அரசுடைய அலுவலகங்கள் அனைத்தும் இந்த கட்டடத்தில் தான் இருக்கு. பிரிட்டோரியாவை பொறுத்தவரை சுமார் 35 லட்சம் மக்கள் வசிக்கிற ஒரு பெரிய நகரம். தென்னாப்பிரிக்காவுடைய 4 பெரிய நகரங்கள்ல பிரிட்டோரியா ஒரு மிக முக்கியமான நகரம். இந்த பிரிட்டோரியா நகரத்திற்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிக முக்கியமான தொடர்பு இருக்குங்க. இந்த தொடர்பு மகாத்மா காந்தியினால் உருவானது. காந்தி அவர்கள் குஜராத்தை சேர்ந்த தாதா அப்துல்லா என்பவருடைய கம்பெனிக்கான வழக்கு ஒன்றை நடத்துவதற்காக தான் தென்னாப்பிரிக்காவின் டர்பன் துறைமுகத்திற்கு 1893 மே மாசம் வந்து சேர்கிறார். பிறகு அங்கிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பிரிட்டோரியா நகரத்திற்கு ரயிலில் வருகிறார். அப்பொழுதுதான் அந்த முக்கியமான நிகழ்வு, அவருடைய வாழ்க்கையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. பீட்டர் மேரிபர்க் என்ற ரயில் நிலையத்தில் ஒரு வெள்ளை இன அதிகாரியால அவர் கீழே பிடிச்சு தள்ளப்படுகிறார் நிறவெறி காரணமாக. அங்கு ஒரு நாள் இரவு பொழுத கழிக்கிற நேரு பிரிட்டோரியாவுக்கு மறுநாள் வந்து சேருகிறார். பிரிட்டோரியாவிலும் காந்தியடிகளுக்கு கிடைத்தது என்னவோ கசப்பான அனுபவம் தான். நிறவெறி காரணமாக அவருக்கு பிரிட்டோரியாவில் தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. அவ்வளவு நிறவெறி கொண்டதாக ஒரு காலத்தில் நிகழ்ந்த இந்த பிரிட்டோரியா இப்பொழுது நவீன நகரமாகவும் ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாகவும் தென்னாப்பிரிக்காவுடைய ஒரு மிக முக்கியமான நகரமாகவும் மாறியுள்ளது. இந்த பிரிட்டோரியா நகரத்துல காந்தியடிகளுக்கு ஒரு நினைவிடம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகரத்துடைய அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாலை ஓரம் பரவி கிடக்கிற வயலட் நிற பூக்களை கொண்ட மரங்கள் தான். நகரம் முழுக்க அப்படியே அணிவகுத்தது போல இந்த மரங்கள் நிற்கிறது. நகரத்தையே வயலட் நகரம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி தெரிகிற நெல்சன் மண்டேலா சிலை இந்த பிரிட்டோரியாவோட ஒரு முக்கியமான அடையாளம். இதற்கு பின்னாடி தான் தென்னாப்பிரிக்காவுடைய தலைமைச் செயலகம், அந்த நாட்டுக்குடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த தலைமைச் செயலகம் அந்த பின்னாடி தெரிகிற கட்டடம் தான். 27 ஆண்டுகளை சிறையில கழித்து விட்டு வந்த நெல்சன் மண்டேலா 1994 95 வரைக்கும் ஜனாதிபதியாக பதவி வகித்தார். அப்பொழுதுதான் பின்னால் தெரிகிற இந்த பிரம்மாண்டமான கட்டடத்துல உட்கார்ந்து அவருடைய தன்னுடைய அலுவல்களை கவனித்திருக்கிறார். அதனால இந்த கட்டடமும் ஒரு முக்கியமான நினைவிடம் தான். இந்த நெல்சன் மண்டேலா இந்த தென்னாப்பிரிக்கா முழுவதும் இன்றும் ஒரு போற்றப்படுகிற தலைவராக தான் இருக்கிறார் என்பது நாம் இங்கு சந்தித்த எல்லா மக்களிடம் தெரிகிறது. பிரிட்டோரியாவில் இந்திய உணவகங்களும் இருக்கிறது. மொத்த மக்கள் தொகையில் இந்த பிரிட்டோரியாவில் 2% பேர் இந்தியர்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள். ஆனால் அந்த தமிழர்களுக்கு தமிழ் தெரியாது.